ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. வந்தே மாதரமுடைய ஒரிஜினல் சாங் இஸ் a lengthy one. அதனுடைய அப்ரிஜ்டு வெர்ஷனை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நிறைய இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கிறோம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது வந்தே மாதரம் பாடலினுடைய முழு பாடலையும் நீங்க கேட்கணும், அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தில் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா உட்பட முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட முன்னாள் பிரதமர் நேரு ஒப்புக்கொள்ளவில்லை என தெரிவித்தார். மாணவர்கள் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வந்தே மாதரமுடைய ஒரிஜினல் சாங் இஸ் a lengthy one. அதனுடைய அப்ரிஜ்டு வெர்ஷனை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நிறைய இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கிறோம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது வந்தே மாதரம் பாடலினுடைய முழு பாடலையும் நீங்க கேட்கணும், அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எதற்கு இந்த முழு பாடலை எழுதினாங்க? சுதந்திரத்துக்கு பிறகு அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி he had a problem with the song of வந்தே மாதரம். அவருக்கு இந்த வந்தே மாதரம் பாடல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப இது நம்முடைய தேசிய பாடலாக கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை நடக்கும் பொழுது நேரு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. வந்தே மாதரம் பாடலை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாதத்திற்கு ஒப்புக்கொள்ள. காரணம் என்னன்னா, நேரு அவர்களை பொறுத்தவரை இந்த வந்தே மாதரம் பாடல் நம்முடைய மற்ற சமுதாயத்தை இரிட்டேட் பண்ணணும்னு நினைச்சார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.